நந்தி, ஆமா எனக்கு வந்த நேரத்துல இருந்தே பிள்ளைங்களுடைய சத்தம் என் காதுக்கு கேக்குது. ஆமா சார். உன் காதுக்கு கேக்குதா? என் காதுக்கு கேக்குது. உன் காதுக்கு கேக்குதா? கேக்குது சார். இப்ப பிள்ளை பசிக்கிறவங்க என்ன செய்ய? ஆமா, பிள்ளைங்க யாரு பிள்ளைங்க? சற்று நேரத்துக்கு முன்பாக சக்திவான் முனிவருடைய அருளினால் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். கண்ணீரை பெற்றெடுத்த குழந்தைகளை பால் மண்ணிலை நிறுத்திவிட்டு அத்தனை பார்த்து பாடுறது. அச்சோ, யார் பெற்ற பிள்ளைங்களா இருந்தாங்க? தெய்வ பசுக்களை எடுத்து சென்ற பிள்ளைகள் சேமர்த்தி விட்டுவா என்று சொன்னேன். ஆமென் சமயத்தை நந்தீஸ்வராவை தெய்வ பசுமாலை எப்படி வருகிறார்? பிள்ளை பசி தெரியலப்பா. இந்த பாலை குடிச்ச நேரம் மட்டும் குடிக்கிற நேரம் மட்டும் கம்மா உட்காந்துட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் கிடையாது. குடிச்ச முடிஞ்சோன்னு அடிச்ச பிள்ளை மாதிரி மறுபடியும் குவா குவா குவான்னு அழகாக குழந்தைகள் அழுகிறது வளர்த்துறது ஒரு நாளும் தீராது. அந்த மனதில் நினைத்தார் அந்த ஈஸ்வரன். ஒரு நாள் ஒரு இரவு கூட நடக்கூடிய செய்தி இல்லை. பெற்றவள் பிள்ளைகளை காட்டுல போட்டு வந்தது பெரியப்பா. இந்த குழந்தைகளை தாயிடத்தில் சேர்க்க வேண்டும். அப்படி என்னையே வேற 3 குழந்தைகள் வைத்துக் கொண்டு அத்திரமார்க்கமாக வருகிறார். அழைச்சி போய் எடுத்து வரும்போது ஐயோ இது யாரு? அப்ப என்ன பண்றீங்க? நாங்க ஆம்பளை ஆண்களை பார்க்க மாட்டேன். சரி, ஆனா இன்னைக்கு சும்மா பார்த்தேன். நீ ஆம்பளை இல்லையா? நான் கொஞ்சம் மூடி வைக்கணும். எது யாரு நம்பினாலும் ஜாமியார நம்பக்கூடாது. என்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படியா? ஆமா, சரி சொல்லுங்க ஐயா. பகவானை நினைத்து அவமானது குறித்து சக்தி மனிதனுடைய ஏதுவினால் வருத்தி வாங்கியது தாங்க. நாங்களே குழந்தைகளை பாடு பண்ணி நிறுத்தி போவதா இது உங்களுக்கு மரியாதை? என்ன வார்த்தை கேட்டு முடியாது. மக்களுக்கு அழைக்குமா? நாங்க ஆம்பளை மூத்தம் முடிக்கப்படாதுங்கிறது பிறப்பிலே இருந்த விதி. உண்மை இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை எடுத்து எப்படி பார்ப்போம்? எல்லாம் தெரிஞ்சிருந்த சாமியார் எங்களை ஏமாத்திட்டு இருந்தா சாமியார் தான் ஏமாத்துறேன். சாமியார்னாலே ஏமாத்துவாருமா? நீங்க இந்த பிள்ளைகளை ஏமாத்துறாங்க. ஆனா இவரு உண்மையில நல்ல சாமியார் இருந்தாங்க. இவரே நல்ல சாமி. ராத்திரி எல்லாம் முடியலாம் முடிச்சு அப்படியா? இவன் தானா? மாத்திரை விழுங்குவான். எனக்கு ஸ்பீப்பிங்கா சுகருக்கா? மாத்திரை மாத்திரை உடனே உத்தரவாதத்தை விட்டுது. மாத்திரை விழுங்கிட்டு வாய் வழியா லிங்க கட்டும். அப்படியா? இவருதான் ஐயா. அப்ப அந்த சக்தி முனிவர் செய்த ஐயா எப்படியோ தப்பு நடந்து போச்சு. ஆமாங்க. குழந்தைகள் பற்றிய பாருங்கள். ஆகையால் பாலுக்காக துணிதுடி தகுதி கொண்டிருக்கிறார். குழந்தையோட பசியை போக்க வேண்டும். யாரால் உங்களுக்கு என்ன சுவாமி, ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாம இருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம். பிள்ளைகிட்ட இருக்கிறது நினைக்கின்றார் நந்தி தேவன். எப்படி ஒரு நாள் ஒரு இரவு வருப்பார். ஒரு நாள் ராத்திரி முடியாதுல ஆடினார். பார்த்தார்கள் தேவன் மாறு ஒரு ராத்திரியில் வளராத குழந்தைகளை வருடத்தை ஒரு ராத்திரியை சாப வேண்டாம். குறுக்கே வாழ்க்கை தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைங்க தக்காளி பழம்
பிளப்படா ஆ. பிளப்படா ஆ. பிளப்படா என்ன மாதிரி இருக்கு? தக்காளி பழத்தை பார்த்தீங்க. ஏன், நானே தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கேன். நான் எதுக்கு தக்காளி பழத்தை பார்க்கணும்னு? உண்மை ஒரே ஒரு உண்மை தக்காளி தான். அப்படி சொல்லுங்க. ஆனா எப்படிப்பட்ட தக்காளி? எப்படி இந்த பைபாஸ் ரோட்ல ரோட்ல தக்காளி லோடு ஏறிட்டு வரும். லோடு வெட்டி போகும்போது அப்படி போகும்போது அதுல இருந்து ஒரு தக்காளி மிஷினாரி உருண்டு ரோட்ல கீழே விழுந்து அடுத்த காலத்துக்கு டயர்ல ஏறி இறக்குற எப்படி அந்த தக்காளி எப்படி இருக்கும்? அவ்வளவு மோசமா தாயா இருக்கு. கொஞ்சம் பாரியா, கையை காத்து வச்சு ஊதிச்சு. எந்த அளவுக்கு உயர்த்து பேசுறதோ அந்த அளவுக்கு சம்பளம் உயர்வு உண்டு. என்ன செய்யறது? வாண்டவே கடை தம்பி தவையில தம்பி. தம்பி தவையில தம்பி. சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பர். அட மானகட்ட பாய். இந்த உலகத்துல கூட பிறந்த கால சூப்பர் பிகர்னு சொன்ன ஒரு மானகட்ட பாய் நீ தான். அவன் குடும்பம் அவன் குடும்பமே அப்படிதானா? அது சரி. அவன் மட்டும்தான் அப்படி, அவன் அண்ணன் கொஞ்சம் வருது. ஐயா சரி, இந்த பாருங்க, குழந்தைகள் எல்லாம் கொடுத்து விட்டவன் வரையே சரி குழந்தைகள் அங்கு வரும்போது 7 வருடம் முடிந்து 8வது வருடம் வரைக்கும் எப்படிக்காக பிடிவாங்க பெறுகிறது. நேரம் நந்தி தேவர் வராது. குழந்தைகளே, யார் யாரு? பிள்ளைங்களே, யாரு? இது யாரும் தெரியலையா? தெரியலையே. நான் தான் உங்க அப்பா. அப்பாவா? அப்பா அப்பா இல்லையா? அப்பா மாதிரி. ஒரு மாதிரியான அப்பா. மாதிரி எப்பா எப்பா ஏ எப்பா 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 புரட்டாசி மாசம் எப்பா எப்பா ஐயப்பா மரம் ஐயோ ஐயோ எப்பா எப்பா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தப்பா? தெருவில் இருந்தியா? அது எங்க? கைலாசமாமலை. கைலாசமா? எப்பா எப்பா அது யாரும் இருக்கா? கைலாசத்தில் 16 குணங்களுக்கும் படிகளுக்கும் பரமன் சிவபெருமான் இருக்கிறான். பரமனோடு பரமன் பத்தினி பார்த்து இருக்கிறார். சரி, அந்த அம்மா இருக்குது. சிவபெருமான் அங்கே இருக்காரு. சிவன் அப்படியா? நாங்களும் வரோம். என் பிள்ளைகளுக்கு இல்லாதடா. அப்படி இல்லை. பார்வையிட்டு 30 நாளைக்கு 3 பேரும் அழைத்து நேரே திருக்கைலாசம் வருகிறார். தேவர்களே தம்பி, என்ன நடந்துட்டான்னு தெரியுமா? இந்த 30 இந்த கைலாசம் வரைக்கும் போன எப்படின்னு எப்படிப்பட்டவர்கள்? கல்குட்டு விடமாட்டான் ஒருவடிப்பான் முப்புராதி ஒருவன வட்டாங்க ஒருவனிப்பான் முப்புராதி மட்டும் இவர் நம்ம கைலாசம் வரைக்கும் வேண்டும் சொன்னா நம்ம வரல எடுத்து நம்ம கட்ட குத்தி நம்மளே வாழ்ந்துருவாங்க. அது சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி ஆயிப்போம். இது எவங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மகளே தம்பி தங்கராசா, நான் சொன்னது முடிவு வரைக்கும் என்ன அவசரம்? எமர்ஜென்சி வரல பிறந்த பையன் மீதி எல்லாரும் எல்லாரும் அவன் மட்டும் தான் அப்படி. தம்பி தங்கராசா இதான் பேரனே தன்னே லிங்கராசா. யாரையும் எதிர்பார்க்காத. 4 வாசல் கதையும் காது கேட்டதை கூட்டு கொண்டி கொப்பனா இப்ப வை. கதை மட்டச்ச மாதிரி 30 கோவம் வந்துச்சு. அட்டே தேவாதி 7 ஜென்மம் 30 பிறந்த பதியும் 30க்கு பகையாளி தேவனுக்கு அப்பா இந்த கைலாசம் தேவைகளை கையில வீட்டுக்கு சிவன் எங்களுக்கு தேவை. குஞ்சு மனதில் நக்கி வரக்காது. நல்ல பாலம் மோரத்தோட அப்படி இல்லை. 3 பேர்களை வைத்துக் கொண்டு நேரே முப்பரக்காட்டிற்கு வருகிறார். திருப்பதி பூமியிலே ஒன்றே முப்பராதியர்களை இந்த வில்வ மரத்தடிகளை நீங்க அமர்ந்து கொடுப்போம். நான் கைலாசம் வரைக்கும் உங்களுக்கு தான் இடத்துல எனக்கு உங்களுக்கு இடம் இல்லை. போவேன். திடீர்னு தானே வருவேன் உங்களை பாக்குறது. நான் வரும்போது முப்புறத்தில் அதிர்ச்சி நடக்கும் அக்கா என்று சொல்லி பயன் அப்படியே அப்படி இருக்கக்கூடிய சக்தி மாமுன்னே முக்தி பெரும்படியே மாமா
பரமத்திரவாணி தசராகுல தேவி மூன்று முகத்தலைக்கு முத்தாரமே வந்து பிறந்தாளே முத்தியமானி உலகே வந்தான் கொன்று போக கொண்டவராயா வெற்றியம்மை குப்பனைக்கு இருந்தவராயா செத்தூரை குப்பனைக்கு செத்தூரை காப்பவராயா கங்கார பேச்சியோடு கங்கார காச்சக்காரி உலகம் புகழும் என்ற பெரிய மகமுட்டடி ஒரு திட்ட மலை வெட்டி திரிந்த மகமாயி கிடைக்கின்ற மணி ஒப்பி மாலைகளை பொங்கு பிள்ளையை வளைக்க சங்கு பிள்ளையாச்சியாக அதாவது சக்தி முனிவர் முக்கிய அடைவதற்காக அவருடைய சீடனான சத்ருவானியை சாண்டா மாதிரி எரிச்சுட்டு இருந்த தீயெல்லாம் அணைச்சி புகை பண்றமா வந்துச்சு. புகையாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. சந்திரன் சூரியனோட ஒளியான உரைகளை கைலாகமலைக்கு தீபாவளி தேவர்களுக்கு வருவதற்கு போவதற்கு வழி தெரியாமல் பிரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேலையை பார்த்தார் ஆண்டவன். பார்வதி, ஏ அம்மா சுவாமி, அம்மா பார்வதி, ஆண்டவா, அதோ சக்திவான் மனிதர் விளக்க வேண்டியிருந்து புகையாக கிளம்பிகிறதம்மோ தேவி புகையை அமர்த்திவா என்று சொன்னார். சுவாமிகளா சக்தியம்மன் சிவகாமி பார்வதியாவை தேவி புகையை அமர்த்திட்டுவான்னு சொல்றீங்க. அங்க பாத்தீங்களா நானு சிரட்டை இருக்கிறதே ஒரு ஹோமம் வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, அது எப்ப சிரட்டை எரிச்சு முடிச்சு வருமானு தெரியல. இப்ப முடிச்சு சம்மு உட்கார்ந்து பிள்ளையார் மாதிரி. சரி ஐயா, வேறு புகை தரித்துவா என்று சொன்னபோது அம்மா மேல தாத்தோடு வேலி பக்கத்தில் வந்தவன் ஒரு மேலியெல்லாம் வேர்க்கும் வேலி சரிதமெல்லாம் வெறுமையாக வைத்தது. வேறு உயிர்த்தக்க மேலியில் விட்டறியும் போது மூன்று சுட்டு வெறுமையான கருவுருவாக உயிரே உயிர் வைக்கிறது. யாரு யாரு மூணு முகத்தோடு வித்தியாசமா ஒரு அம்மா பிறந்தாங்க. பலவிதமான பெண்கள் வந்திருக்கிறாங்க. தாய்க்கு துணைக்கு துணையாடி அந்த வேலியை யார் யார் வருகிறார்? பத்திரகாளியோட சொத்தாடி அம்மையாரா, பத்திரகாளியோட சொத்தாடி அம்மையாரா, பத்திரகாளியோட தேவப்பட்டு அம்மையாரா, கட்டானே கடலடி, கட்டானே கடலடி, அம்மையாரா
உலகிலே பெரியவளா எம்மை வாரா அகில உலகவளால் இந்த தலைவளா பரமேஸ்வரி அம்மையை வருவாரே